நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். வாயில் போட்டோன்னே தானாக கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது வந்து ஒரு 12 கிலோ அளவுங்க. இது ஒரு கல்யாணத்துக்காக செஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் ஒரு பேட்ச் உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 4 கிலோ சுகர் போட்டிருக்கோம். இந்த சுகருக்கு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். சுகர் சிரப்பு நல்லா கொதி வந்து திக்காய வரட்டும். இது ஒரு பக்கம் நடக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1.5 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கோம். 50 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கோம். இது கூடவே 1 லிட்டர் ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கரைச்சிக்க போகிறோம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த மாதிரி கரைக்கிறோன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ சுகர் சிரப்பு நல்லா திக்காகி வந்துருச்சு, பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு, மைதா, ஆயிலெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாங்க. முழுசாக சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். இது நல்லா திக்காகி வர்ற சமயத்தில் ஆயில் சேர்த்துக்கணும். கரைச்சி கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கிண்டினாவே போதும். கரெக்டாக திக்காகி வரும். அந்த சமயத்தில் நம்ம ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து 1 லிட்டர் ஆயில் சேர்த்துருக்கோம். இந்த ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். திரும்பவும் நல்லா திக்காகி வரும். அந்த சமயத்தில் ஆயில் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் எடுத்துருக்கோம். ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை சேர்க்குறப்போ ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் கோவா சேர்த்துக்கலாம். சுகர்லெஸ் கோவா நம்ம 1 கிலோ எடுத்துருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாங்க. இதுவே சுகர் ஆடட் கோவா சேர்க்குறீங்கன்னா ஒரு 800 கிராம் சுகர் கம்மி பண்ணிவிடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ 1 லிட்டர் ஆயில் சேர்த்துருக்கோம். இந்த மைசூர் பாக்கு மொத்தமாக 4 லிட்டர் ஆயில், 1/2 லிட்டர் நெய் எடுத்துருக்கோம். அதில் 1 லிட்டரை வந்து கடலை மாவில் கரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ கடைசி பேட்ச் ஆயிலை சேர்த்தாச்சுங்க. இந்த ஆயிலையும் முழுசாக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் திக்காய வரும் அந்த மைசூர் பாக்கு. இப்போ பாருங்கள், நல்லா திக்காய வந்திருக்கு. இந்த சமயத்தில் நெய் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் நெய் எடுத்துருக்கோம். இந்த நெய் சேர்த்து கிண்டுறப்போ கடாயில் ஒட்டாமல் சுற்றி வரும். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுனாவே போதும். இந்த மைசூர் பாக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு ட்ரையில் நெய் பூசி வச்சுருக்கோம். அந்த ட்ரையில் எடுத்து இதை போட்டுக்கலாங்க. ட்ரை முழுசாக பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிடலாம். இது இப்படியே ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணலாங்க. இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இந்த மைசூர் பாக்கை நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த மைசூர் பாக்கு வந்து 12 கிலோ வரும். இந்த அளவுக்கு தேவைப்பட்ட இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.